ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிற விஷயம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு துரோகம் செய்த அந்த துரோகிகள்லாம் யார் அப்படின்றத பற்றி தான் தெளிவாக இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். இதை கேட்டோன்னே கண்டிப்பாக உங்களுக்கே சலிப்பு தட்டுறோம். ஏப்பா, எந்த பக்கம் யூடியூப்பை திறந்தாலும் யாராவது ஒருத்தர் அவரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, எதுக்கு வியூஸ்க்காகவா அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. ஆனால் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது அந்த மாதிரி 19 உருட்டா இல்லாம விஜயகாந்த் அவர்களோட இந்த வீழ்ச்சிக்கு யாருப்பா காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு 4-5 பேரை நான் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாத ஒரு மேட்டரா தான் இது இருக்க போகுது. இது மட்டும் இல்லாம வழக்கம் போல மேடைக்கு மேடை அட்லி அவர்கள் மைக்க பிடிச்சு சொல்லுவார்ல, நான் எடுக்கிற படம் ஃபுல்லா என்னோட சொந்த கற்பனை தான் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி அப்பட்டமா பொய்யும் சொல்லாம கொஞ்சம் உண்மையும் உங்ககிட்ட ஒத்துக்கிறேன். ஏன்னா இதுல சொல்ல போற, அதுவும் குறிப்பா இந்த வீடியோல சொல்ல போற மேட்ரு எல்லாமே பாத்துக்கிட்டீங்கன்னா அங்கங்க சில பேர் சொல்லி நான் காதால கேட்டு சில வீடியோக்கள்ல பார்த்து சில ஆர்டிகல்ல படிச்ச விஷயங்களை தான் நான் சொல்ல போறேன். அதனால இது எதுவுமே என்னோட சொந்த உருட்டு கிடையாது நண்பர்களே. அதனால இப்ப இந்த வீடியோல நான் சொல்ல போறது விஜயகாந்த் அவர்களோட வீழ்ச்சிக்கு யார் காரணம், அவர் செய்த ஒரே ஒரு தவறு தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது என்ன தவறு, அந்த தவறை நம்ம செய்யாம வாழ்க்கையில எப்படி தப்பிச்சுக்கிறது அப்படின்றத இந்த வீடியோட இறுதியில சொல்ல போறேன். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அது மட்டும் இல்லாம இவருக்கு பின்னாடி நின்று முதுகுல குத்துன அந்த ஒரு சூப்பரான துரோகிகள்லாம் யாரு, எந்தெந்த நேரத்துல அவருக்கு இந்த மாதிரியான துரோகங்கள் எல்லாம் செஞ்சாங்க அப்படின்றத பத்தி தெளிவா பேசுவோம். வாங்கலாம். இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தையும் சொல்லிடுறேன். இந்த வீடியோல நான் சொல்ல போற நபர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரி மற்றும் அரசியல் சம்பந்தப்பட்ட ஆட்களா தான் இருக்க போறாங்க. அதுல ஒரு சில பேரோட பேரை நான் குறிப்பிடுவேன், ஒரு சில பேரோட பேரை நான் குறிப்பிடவே மாட்டேன். ஏன்னா கொஞ்சம் அரசியல் காரணமாக நம்மளுக்கும் கொஞ்சம் உள்ள பிதிரல் போடுவோம்ல, அதனால அதெல்லாம் வெளிப்படையா சொல்லக்கூடாது. நீங்களே கெஸ் பண்ணி புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சா கமெண்ட்ல போடுங்க, நண்பர்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வாங்க வீடியோல போய் நான் முதலாவதா சொல்ல போறது யார் அந்த துரோகி அப்படின்னு பாத்தீங்கன்னா கலைப்புலி எஸ் தானு அவர்கள். என்னப்பா சம்பந்தமே இல்லாம சொல்றேன், அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ணாரு, வெயிட்டா பண்ணாரு. அதுவும் எப்ப பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஆசைங்க, நம்ம வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்தோம், ஒரு தயாரிப்பாளரா ஆயிட்டோம், நம்மளும் எப்பதான் இயக்குனர் அவதாரம் எடுக்கிறது, நம்மள வந்து காசை மட்டும் போடு, மற்ற வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு இருக்கிற இயக்குனர்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மட்டும் இயக்குனர் ஆக முடியாதா? நம்ம கிட்ட கதை இல்லையா? நம்ம கிட்ட எவ்வளவு புக் இருக்கு, எவ்வளவு பேப்பர் பேனா இருக்குது, எழுத மாட்டுமா கதை அப்படின்ற மாதிரி ஒரு கதையை எழுதினாரு. அதுக்கப்புறம் ஓகே, இந்த கதைக்கு யார் ஹீரோவா செட் ஆவான்னு இருக்கிற ஹீரோ கிட்ட எல்லாம் கதையை சொன்னா எவனுமே கண்டுக்க கூட மாட்டானுங்க. நீ வந்து ப்ரொடியூஸ் பண்ற வேலையை மட்டும் பாரு, சும்மா டைரக்ஷன் பண்ற வேலையெல்லாம் பார்க்காத அப்படின்ற மாதிரி என்னையே அச்சு வெளில துரத்துறானுங்க. சரி ஓகே, எது சொன்னாலும் ஓகேன்னு சொல்ற அளவுக்கு ஒரு நல்ல மனுஷன் சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்காருல்ல, அவர்கிட்ட போயிட்டு கையில காலில் வந்தனா கண்டிப்பா நடிச்சு கொடுத்துட போறாரு அப்படின்ற மாதிரி விஜயகாந்த் கிட்ட போய் கதையை சொல்ல, விஜயகாந்த் அவர்களும் நீ முன்னேறதா இருந்தா எனக்கு என்ன பார்க்கல, நான் உன்னை முன்னேற்றி விடுறேன் அப்படின்ற மாதிரி, நீ டைரக்ஷன் பண்ணு நான் நடிச்சுட்டு போறேன் அப்படின்ற மாதிரி இவரோட சொந்த காசுலயே ஒரு தயாரிக்கிறாரு விஜயகாந்த். அதுக்கேற்ற மாதிரி அந்த படத்தை வந்து இயக்கி விஜயகாந்த் அவர்களும் நடிச்சு ராவுத் அவர்கள் தயாரிச்சு கடைசியில பாத்தீங்கன்னா அந்த படம் நினைச்ச அளவுக்கு போல பிளாப்பா தான் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இருந்தாலும் தானு அவர்கள் அவரோட ஆசையை நிறைவேற்றி கொண்டார். அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துக்காக ராவுத்தர் அவர்கள் ஒரு சில அமௌண்ட்டை வந்து சம்பளமா பேசியிருப்பாரு இல்லைங்களா தானு அவர்களுக்கு. அந்த சம்பளத்தை ஆரம்பத்துல கொஞ்சம் கொடுத்துட்டு கொஞ்சம் கொடுக்காம விட்டாராம். இதுக்கப்புறம் தானு என்ன பண்ணிருக்காருன்னா ராவுத்தர் கிட்ட அப்பப்போ போன் பண்ணி கேட்கறது, சார் கொஞ்சம் எனக்கு அந்த சம்பள பாக்கியை கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் வர வேண்டிய ஷேரை கொஞ்சம் கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னதுக்கு, நீ கிழிச்ச கிளிக்கு இதுக்கு முன்னாடி கொடுத்த சம்பளமே பெரிய விஷயம், மீதி சம்பளத்தெல்லாம் கேட்கிறியா அப்படின்ற மாதிரி ஏதோ இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு வாக்குவாதம் நடந்திருக்கு. அதுல வந்து ராவுத்தர் அவர்கள் பேசின காசையோ ஏதோ பேசின பணத்தையோ சரியா கொடுக்கல அப்படின்றனால கலைப்புலி தானு அவர்களுக்கு கொஞ்சம் எரிச்சல் ஆயிடுச்சான். என்ன ஏமாத்துறீங்களா இருங்க, அதுவும் ஏமாத்தினது கேப்டன் கிடையாது, அவர்கிட்ட போனா கரெக்டா ஒரே செக்ல எனக்கு பேமெண்ட் கொடுத்துருவாரு, ஆனா போக முடியாத சூழ்நிலையில நான் மாட்டினுக்கிறேன், உங்ககிட்ட வந்து கேட்டா நீங்க இப்படி பேசுறீங்களா, இருங்க உங்களை எங்க வந்து முடியணுமோ அங்க நான் முடியறேன் அப்படின்ற மாதிரி அப்பவே கங்கணம் கட்டின்னு சுத்தி நின்றாரா. கரெக்டா அந்த டைம்ல தான் வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு திருமணம் ஆச்சு. திருமணமாய் 1 வருஷ காலத்துல அவருக்கு முதல் பையனும் பிறந்து விட்டார். அந்த டைம்ல கலைப்புலி தான் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அண்ணியார் இருக்காங்க பாத்தீங்களா பிரேமலதா அவர்கள், அவங்க கிட்ட போயிட்டு இங்க பாருங்க விஜயகாந்த் அவர்கள் ரொம்ப நல்ல மனுஷன், அவர் வந்து அவர் நடிகிற படத்துக்கு சம்பளத்தை பத்தியும் பேசுறது கிடையாது, வர லாபத்திலையும் கணக்கு வழக்கு கேட்கறது கிடையாது, எல்லாமே ராவுத்தர் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ராவுத்தர் விஜயகாந்த் அவர்களை ஏமாத்தி நிறைய சொத்து சேர்த்துடுறாரு. இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு, இந்த மாதிரி விட்டீங்கன்னா எல்லா சொத்தையும் நண்பர்களுக்கு எழுதி வச்சுட்டு உங்களை அனாமத்தா நடுரோட்ல நிக்க வச்சிருவாரு கேப்டனே, உஷாரா இருந்து போங்க அப்படின்ற மாதிரி கலக்கம் மூட்டி விட்டாரா. அப்பதான் பிரேமலதா அவர்கள் ஒரு முடிவு பண்ணி இருக்கிறாங்க. அது என்ன முடிவு தெரியுங்களா, இனிமேல் கேப்டன் அவர்களுக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தன் கூட இந்த வீட்டு வாசப்படி மிதிக்கவே கூடாது அப்படின்ற முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் ராவுத்தர்ல இருந்து ராதா ரவி, சந்திரசேகர், தியாகு எல்லாரையும் அவங்க ஒதுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கேப்டன் அவர்கள் அரசியல்ல குதிச்சதுக்கு அப்புறம் இவங்க யாரையும் வீட்டு பக்கமே சேர்க்கறது இல்லையா, ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாத்தையும் கட் பண்ற அளவுக்கு பிரேமலதா அவர்கள் சில வேலைகளை செஞ்சாங்கன்னு ஒரு சில பேர் சொல்லி கேள்விப்பட்டோம். ஆனா இதுக்கு வந்து கலகம் மூட்டி விட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா தானு அவர்கள் தான் ஆரம்ப கட்டத்துலன்னு சொல்றாங்க. சோ இவரை கூட ஒரு துரோகி அப்படின்ற லிஸ்ட்ல சேர்த்துக்கலாம்ல. இரண்டாவதா சொல்ல போறது யாரை பத்தின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு பெரிய இயக்குனருங்க, மிகப்பெரிய ஒரு லெஜண்ட் இயக்குனர்னு சொல்லலாம்.
இவர் கூட சமீபத்தில் நம்ம கேப்டன் அவர்களுக்கு ஒரு சின்ன ஆப்பு வச்சாரு மறைவுக்கு பிறகு அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, இந்த இயக்குனரை பத்தி சொல்லணும்னா ஒரு காலகட்டத்தில் வந்து விஜயகாந்த் அவர்கள் நடிகர் சங்கத்தோட தலைவராக இருந்தப்போ இவர் வந்து அந்த காலகட்டத்தில் நெய்வேலியில வந்து ஒரு பெரிய போராட்டம் ஒன்று நடந்தது பார்த்தீங்களா. அப்போ அந்த போராட்டத்துக்கு நடிகர் சங்கத்துல இருந்து எல்லாரும் வாங்க வந்து கலந்துக்கணும் அந்த போராட்டத்தில் அப்படின்ற மாதிரி வேண்டுகோள் விடுத்துக்கிட்டு லண்டன் போயிட்டாராம் கேப்டனு. அப்ப லண்டன் போனதுக்கு அப்புறமா தான் தெரியுது கேப்டன் அவர்களுக்கு இங்க நடிகர் சங்கத்துல நம்ம கூப்பிட்ட ஆட்களையும் தாண்டி ஒரு சில பேர் அரசியல் காரணமாக இந்த கூட்டத்துக்கு வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. அதுவும் பெரிய அரசியல் பிரஷர்னால இவங்கள பாதி பேர் அந்த நெய்வேலி போராட்டத்துக்கு வர போறது இல்ல அப்படின்னு தெரிஞ்ச உடனே கேப்டன் என்ன பண்ணாரு, உடனே லண்டன் வந்து பிளைட் பிடிச்சி நேரா இங்க அந்த காலத்துல வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா தமிழ்நாட்டுல ஒரு பெரிய கட்சி, அந்த கட்சி தலைவரை போய் நேரா போய் பாத்துருக்கிறாரு. அதாவது ஏர்போர்ட்ல இருந்து இறங்கி வீட்டுக்கு கூட போலையா, நேரா அந்த கட்சி ஆபீஸ்க்கு தான் போயிறாரு கேப்டன். போயிட்டு அப்பா என்ன சொல்றீங்க, இது மாதிரி நான் நடிகர் சங்கத்தை வச்சு இப்படி ஒரு போராட்டம் பண்ண போறேன், அந்த நெய்வேலி தொடர்பாக ஒரு போராட்டம் பண்ண போறேன், எல்லாருமே வரணும் அப்படின்ற மாதிரி டக்குன்னு ஸ்ட்ரெயிட் ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லிக்கிறாரு தில்லா நம்ம கேப்டன் அவர்கள். உடனே அந்த தலைவர் என்ன பண்ணிருக்காரு, ஓகே நீ நேரடியா வந்து கேட்டுட்டல்ல, அப்போ ஓகே தான் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சரிப்பா, இப்போ நீ சொல்ற இயக்குனருக்கும் இந்த சம்பவத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்குது. ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் லண்டன் போன காலகட்டத்தில் இந்த இயக்குனர் இருக்காரு பாத்தீங்களா, இவர் தான் அந்த அரசியல் தலைவரோட பேச்சை கேட்டுக்கிட்டு தனியா ஒரு கூட்டத்தை சேர்த்தது. அதுக்கப்புறம் விஜயகாந்த் அவர்கள் ஸ்ட்ரெயிட்டா ஃபேஸ் டு ஃபேஸ் பேசின உடனே எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு முதல்ல இருந்து கேப்டன் நீயே கோடு போட்டுக்க அப்படின்ற மாதிரி அந்த அரசியல் தலைவர் வர சொல்லிட்டார்ல, அதுல செம காண்டாயிட்டாரா அந்த இயக்குனர். ஏன்னா இப்படியே கொஞ்சம் கேப்டன் ஒதுக்கிட்டு இவர் வந்து அந்த நடிகர் சங்க தலைவரா ஆகலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல கூட இருந்திருப்பாரு. பட் அந்த காலகட்டத்தில் நடக்கல. ஆனா இன்னும் என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, கேப்டன் அவர்களோட மறைவுக்கு அப்புறமா விஜய் சேதுபதி அவர்கள் ஓகே இங்கதான் நிறைய நடிகர்கள் இல்லையே, நம்ம வந்து நடிகர் சங்க சார்பாக இருக்கிற நடிகர்கள்லாம் திரட்டி ஒரு ஊர்வலம் மாதிரி ஒரு கிலோமீட்டர் நடந்து போய் ஒரு பெரிய மலர் வளையத்தை நம்ம கேப்டன் அவர்களுக்கு வைப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணி இந்த இயக்குனர்கிட்ட போய் நின்னுருக்காரு. அதுக்கு இந்த இயக்குனர் என்ன சொல்லியிருக்காரு, இங்க பாருப்பா நீயும் ஒரு நல்ல நடிகர் தான், நல்ல மனசு கொண்ட ஆள் தான், ஆனா இங்க நிறைய பாலிடிக்ஸ் இருக்குது, அரசியல் இருக்குது, அதனால இந்த விஷயத்தை இப்படியே ஊதி அமுக்கி மூடிடு, இருந்தாலும் அந்த ஒரு நடிகர் என்னோட நெருங்கிய நண்பர் தான், நல்ல மனுஷன் தான் அப்படின்ற மாதிரி கடைசியில் சின்ன டிஸ்கிளைமர்லாம் வச்சு இந்த ஒரு மரியாதையை கொடுக்க விடாம அந்த இயக்குனர் வந்து தடுத்துட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இது ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணி பாருங்க, என்ன புரியுதுன்றத கமெண்ட்ல போடுங்க. மூணாவதா நடிகர் வடிவேலு, இவரை பத்தி சொல்லி என் வாயெல்லாம் வலிக்குதுங்க, செம்ம காண்டா இருக்குது இவரை பத்தி பேசுறதுக்கு. இருந்தாலும் பேசி தொலைன்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே ஒரு 3-4 வீடியோல இவரை பத்தி நான் பேசி சலிச்சு கொட்டியாச்சு. புது இன்ஃபர்மேஷன் எதுவும் இவரை பத்தி வரல, தேடிட்டே இருக்கிறேன். நம்ம நாடோடிகள் சசிகுமார் மாதிரி தேடுதல் வேட்டையில இறங்கி இருக்கிறேன், கூடி சீக்கிரம் கிடைச்சிரும். இருந்தாலும் இந்த வீடியோல நீ கழுவி ஊத்தலன்னா எங்களுக்கு மனசு திருப்தி ஆகல அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே ஒரு 4 வீடியோ போட்டிருக்கேன், அதுல ஏகப்பட்ட விஷயத்தை கழுவி ஊத்திருக்கிறேன், அந்த வீடியோவை பாருங்க. இருந்தாலும் இந்த லிஸ்ட்ல வடிவேல் பேரை கொண்டு வரலன்னா ஐயோ இவர் தியாகி பட்டம் கொடுத்த மாதிரி ஆயிடுமே அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடாதுன்றதுனால தான் இந்த லிஸ்ட்ல வடிவேல் அவர்களை கொண்டு வந்தாச்சு. அவரை பத்தி நம்ம முந்தைய வீடியோல பார்ப்போம். இப்போ 4வதா சொல்ல போற இன்னொரு பிரபலம் யாருன்னு பாத்தீங்கன்னா சீமான் அவர்களை பத்தி சொல்லலாம். ரவா நம்ம சீமானை பத்தி எழுதுற உனக்கு என்ன தெரியும் அவரை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா சின்ன விஷயம் தான். இவர் வந்து ஒரு துரோகின்னு சொல்றதா இல்ல இவர் வந்து சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக இந்த மாதிரி மாறிட்டாருன்னு சொல்றதா அப்படின்ற மாதிரி எனக்கு பேரெல்லாம் வைக்க தெரியல. இருந்தாலும் இவர் என்ன செஞ்சார் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஆரம்பத்துல சீமான் அவர்கள் ஒரு இயக்குனரா, ஒரு உதவி இயக்குனரா வளம் வந்து அதுக்கப்புறம் ஒரு இயக்குனரா அவர் வந்து தலையெடுத்த படம் தான் பாஞ்சாலம் குறிச்சி அப்படின்ற ஒரு படம். இந்த படம் வந்து ஒரு நல்ல ஹிட்டான ஒரு படம் தான். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 படம் எடுத்தாரு. அதுல ராஜநடைன்னு ஒரு படம் வந்து 3வதா அவர் பண்ணாருங்க சத்யராஜ் வச்சு. அந்த படம் வந்து அட்டர் ஃபிளாப் ஆனதுக்கு அப்புறம் சீமான் அவர்களுக்கு ப்ரொடியூசரே கிடைக்கலையா. எந்த ப்ரொடியூசரும் ஐயோ உங்ககிட்ட காசு கொடுத்தா காசு காணாம போயிடும், நீ படத்தெல்லாம் இயக்காத, மறுபடியும் உதவி இயக்குனரா போய் எங்கேயாவது வேலை செய்ய அப்படின்ற மாதிரி அவர் டிமோட்டிவேட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இதை பார்த்த கேப்டன் அவர்கள் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நீ ஏன் கூட வந்து வேலை செய்யப்பா, நீ வந்து நல்ல அனல் பறக்கும் வசனங்கள்லாம் எழுதுற, உங்ககிட்ட நல்ல ஐடியாஸ் எல்லாம் இருக்குது, என்ன பண்றது உன் நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்லி 2001வது வருஷம் கேப்டன் அவர்கள் நடித்த தவசி படத்துல வந்து சீமான் அவர்களுக்கு மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுக்குமே அப்படின்னு அந்த தவசி படத்துல ஒரு டயலாக் ரைட்டர் மற்றும் ரிட்டன் பை அப்படின்ற ஒரு பெரிய ஸ்டேட்டஸை ஒரு அந்தஸ்தை கொடுத்தாரு கேப்டன் அவர்கள். இதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம சீமான் அவர்களுக்கு பட வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிச்சு, மறுபடியும் மொக்க படத்தெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் தம்பின்ற ஒரு ஹிட் படத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் மொக்க படங்கள்லாம் ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் அவரோட சினிமா கேரியரை ஊத்தி மூடப்பட்டு அழிந்து விட்டது. அதனால தான் இப்ப அரசியல்ல தடை எடுத்திருக்கிறாரு. இருந்தாலும் இவருக்கு செகண்ட் இன்னிங்ஸ் கொடுத்தது யார், கேப்டன் தானே. அந்த நன்றி உணர்வு கொஞ்சமாச்சும் இருக்கணும்ல. அரசியல் களத்துல வந்து மைக்க பிடிச்சதுக்கு அப்புறம் கேப்டனை கழுவி ஊத்தினாரு பாருங்க மேடைக்கு மேடை, அது ரொம்ப தப்பு இல்லைங்க. அரசியல்னு வந்துட்டா எத்திக்ஸ் இருக்காதா என்ன? 5வதா இவரு கூடவே பழகின, இவரால் வாழ்க்கை பெற்ற நிறைய நடிகர்கள் நம்ம சொல்லலாம். அவங்க எல்லாருமே கேப்டனால தான் சினிமாவில் வந்து ஒரு லெவலுக்கு வந்தாலுமே கூட அரசியல் பிரஷர்னால, காசாசனால, அரசியல்வாதிகளின் பிரஷர் காரணமாக விஜயகாந்த் அவர்களே வந்து மேடைக்கு மேடை குடிகாரன் அப்படின்னாங்க. அதுல நம்ம நிறைய நடிகர்கள் எடுத்துக்கிட்டாலுமே கூட ஒரு சில நடிகர்கள், ரொம்ப நெருங்கிய நடிகர்களான விஜயகாந்த் அவர்களுக்கு நெருங்கிய நடிகர்களான ஆனந்த்ராஜ் மற்றும் தியாகு அவர்களை
அவரை மேடைக்கு மேடை குடிக்காரன், நீ நேரா வந்து நில்லு, அதுக்கப்புறம் நீ எலெக்ஷன்ல போய் நில்லு இப்படின்ற மாதிரிலாம் அவரை கலாச்சாங்க. இருந்தாலும் விஜயகாந்த் அவர்கள் அதை பெருசா கண்டுக்கல. அதுக்கு அவர் சொன்ன கமெண்ட் என்ன தெரியுங்களா? ஏன்பா அவன் அரசியல் மேடையில பேசுறான், 1000 பேசிட்டு போட்டோம், அரசியல்னா அப்படிதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாராம். இருந்தாலும் நீ மனம் திருந்தி அவங்க எல்லாருமே அவரோட இறுதி சடங்குக்கு வந்து அவங்களோட மரியாதையை செலுத்தினாங்க. சோ மனுஷன் மாறிடணுங்க, எவ்வளவு தப்பு பண்ணாலும் மாறணும் இல்லைங்களா? ஆனா மாறாம இன்னும் சில ஜென்மங்கள் சுத்திக்கிட்டே தான் இருக்குதுங்க. அதுங்களை நம்ம எந்த லிஸ்ட்ல சேர்க்கறதுன்னு நம்மளுக்கே தெரியல. சோ இவர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா தமிழ் சினிமால கேப்டன் அவர்களுக்கு துரோகம் செய்த துரோகிகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த லிஸ்ட் வந்து இதோட முடிஞ்சிருச்சானா இந்த லிஸ்ட் பெருசா தான் இருக்குது. சும்மா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 5 பேரை சொல்லியிருக்கிறேன். ஆனா அரசியல் துரோகிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய லிஸ்ட்டுங்க, ஒரு கம்ப்ளீட் லிஸ்ட். இந்த லிஸ்ட் எடுத்தோம்னா அருண் பாண்டியன் பேரை கொண்டு வருவாங்க, இந்த 10 எம்எல்ஏ பேரை கொண்டு வருவாங்க. இவங்க எல்லாம் துரோகிகளான்னு கேட்டீங்கன்னா என்ன கேட்டா இவங்கெல்லாம் நான் துரோகிகள்னு சொல்ல மாட்டேன். இவங்க எல்லாம் 100% கேப்டன் அவர்களோட விசுவாசிகள்னு நான் சொல்லுவேன். இருந்தாலும் இவங்க எல்லாம் ஏன் வந்து கேப்டன் அவர்களோட கட்சியை விட்டு வெளில போனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு பல காரணங்கள் சொன்னாலும் ஒரு காரணங்கள் 19 எல்லாருமே சொல்றது வந்து குடும்ப அரசியல் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த குடும்ப அரசியல், குடும்ப பிரஷரின் காரணமாகத்தான் எங்களால அந்த கட்சியில கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னு மனம் வந்து போய் தான் வெளில போனாங்களாம். இருந்தாலும் இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு முன்னாள் முதல்வர் இருந்தாங்க பாத்தீங்களா, அம்மா அவர்களுக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கும் நடந்த அந்த வார் தான் வந்து ஒரு பெரிய வாரா நடந்து அந்த ஒரு துரோகம் வந்து ஒரு பெரிய துரோகமா பார்க்கப்பட்டுச்சு. அது என்ன துரோகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேப்டன் அவர்கள் விருதாச்சலம் அப்படின்ற ஒரு தொகுதியில நின்னு நான் ஒரு எம்எல்ஏவா ஆக போறேன் அப்படின்ற மாதிரி தேர்தலில் நின்னாரு. ஆனா அவர் வந்து பேசிக்கலி ஒரு மதுரைக்காரு. அவர் மதுரையில போய் நின்று இருந்தாலே அசால்ட்டா ஜெயிச்சிருக்க முடியும். ஆனா அவர் போட்ட பிளானே ஸ்கெட்ச் என்ன தெரியுங்களா? பாமகவோட கோட்டன் சொல்ற விருதாச்சலத்துல நான் போய் நின்னு ஜெயிச்சு காட்டுறேன் பாரு அப்படின்னு கெத்து காமிச்சு பாமகவே காலி பண்ணி கேப்டன் அவர்கள் அங்க ஜெயிச்சாரு. இதை பார்த்து காண்டானன்றதோட இப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு தலைவன் வந்து உருவாகிறானே அப்படின்னு பார்த்த எதிர்கட்சியர்களுக்கு ஒன்னும் புரியல, தலகாலே புரியல. ஐயோ இவன் அடுத்தது இவன் சிஎம்மா வந்துருவானா அப்படின்ற மாதிரி அன்னைக்கு எல்லா அரசியல்வாதிகளுக்கும் ஒரு பயம் இருந்தது. அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியும். இந்த பயத்தை வந்து எப்படியாவது காலி பண்ணணும்னு நினைச்சவங்க விஜயகாந்த் அவர்கள் எப்பயாவது சிக்குவார்ன்ற மாதிரி வெயிட் பண்ணாங்க. ஆனா சட்டசபையில போய் சிக்கிக்கிட்டாரு விஜயகாந்த் அவர்கள். இந்த சம்பவம் எப்ப நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா சட்டசபையில நாக்கை துருத்தி அவர் பேசினாருன்னு சொன்னாங்க பாத்தீங்களா. ஆனா அவர்கிட்ட கேட்டா நான் நாக்கை துருத்தி நான் வந்து எதிர்கட்சி தலைவரை நான் பேசலங்க. பின்னாடி இருந்த ஒரு அமைச்சர் ஒரு சொட்டமண்டைய என்னை பார்த்து எங்க குடும்பத்தை பார்த்து அசிங்கமா கேட்டுட்டான், அவனை தான் நான் நாக்கை துருத்தினேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஆனா கேப்டன் அவர்கள் பண்ண இன்னொரு சின்ன மிஸ்டேக் அதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த எதிர்கட்சி தலைவருக்குன்னு உண்டான ஒரு மரியாதையை அவர் எல்லார் இதுலயும் குறைச்சதுதான் ஒரு பெரிய தப்புன்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா அந்த எதிர்கட்சி தலைவர் கேப்டன் அவர்களை பார்த்து என்ன சொன்னாங்க, நீங்க எதிர்கட்சி தலைவரை நிக்கிறதுக்கு காரணமே நான் உங்களுக்கு சீட்டு கொடுத்ததுதான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு விஜயகாந்த் என்ன தெரியுங்களா பதில் சொல்லியிருக்காரு, நான் வந்து விருதாச்சலத்துல நின்று ஜெயிச்சனாலதான் நீங்க சிஎம்ஏ ஆனீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த வாக்குவாதம் தான் பெரிய வாக்குவாதமா போய் ஒரு ஈகோ கிளாஷ் ஆகி விஜயகாந்த் அவர்களை அரசியல் இருந்து நம்ம வெள்ளத்தெல்லாம் பத்தாது, அவர் ஒரு செல்லா காசு ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவை அன்னைக்கு எல்லா எதிர்கட்சிகளும் எடுத்தாங்களாம். அதோட சதிதான் விஜயகாந்த் அவர்களோட இந்த நிலைமைக்கு காரணம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இருந்தாலும் விஜயகாந்தை சுத்தி ஒரு நல்ல உள்ளங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்களே, இதையும் தாண்டி ஒரு எப்படி காலி பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா. இதுக்கு பின்னாடி பல காரணங்கள் சொன்னாலுமே கூட அது எல்லாத்தையும் வெளிப்படையாக என்னால சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் நான் இருக்கிறேன். இருந்தாலும் கேப்டன் அவர்கள் அந்த காலகட்டத்தில் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். அதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கோங்க. அவ்வளவுதான், நம்ம வந்து கொளுத்தி தான் போட முடியும், மற்றபடி பத்த வைக்கிறது ஊரை கொளுத்துறதெல்லாம் உங்களோட வேலையா தான் இருக்கணும். என்னன்னா இந்த கூட்டணியில அதாவது கேப்டன் அவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கூட்டணியில எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்டே இல்லைங்க, நான் வந்து தனியா நிக்கணும், மக்களோட ஆதரவு மட்டும் கிடைச்சி நான் ஜெயிச்சா போதும் அப்படின்ற ஒரு ஐடியால தான் இருந்தேன். இருந்தாலும் என்ன பண்றது, பெரிய அமௌண்ட் ஒன்று டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு, அந்த பிரஷர்ல தான் நான் கூட்டணியே போட்டேன் அப்படின்னு ரொம்ப ஆதங்கத்தோட அவரோட நெருக்கமான வட்டாரத்துல அவர் சொல்லிப்பாராம். அப்ப இதுல இருந்தே புரிஞ்சுக்கோங்க என்ன நடந்திருக்கோன்னு. ஆனா ஒரு சில அரசியல் வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஏப்பா இந்த டிஎம்கே கட்சியில இருக்கிறவங்க எவ்வளவோ தேவலாம்ப்பா, அழிக்கணும்ன்ற எண்ணத்துல இருக்க மாட்டாங்க, அவங்க உன்னை கலாய்க்கிற எண்ணத்துல வேணா இருப்பாங்க, ஆனா இருந்தா டிஎம்கேவோட கூட்டணி வச்சிருந்தா இந்த மனுஷன் வந்து இத்தனை எம்எல்ஏக்களை தவற விட்டு இருக்க மாட்டாரு, இன்னும் இவருக்கு வந்து எம்எல்ஏக்கள் அதிகமாக தான் ஆயிருப்பாங்க. ஆனா பாவம் விஜயகாந்த் அவர்கள் தப்பான டிசிஷன் எடுத்துட்டாரு. அதுக்கு காரணம் அந்த மணி டிரான்ஸ்பர் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் வந்து அரசியல் வல்லுநர்கள் சொல்லி நம்ம கேள்விப்பட்டோம். ஓகே, இருந்தாலும் இந்த வீடியோட இறுதிக்கு நான் வந்துடுறேன். ஏன்னா இதுக்கு மேல பேசினா நிறைய விஷயத்த நானே உளறிடுவேன். அதெல்லாம் வந்து பொது மேடையில பொது வெளியில சொல்லக்கூடாது. விஜயகாந்த் அவர்களோட இந்த வீழ்ச்சிக்கு என்ன காரணம், அவர் எடுத்த அந்த ஒரு தப்பான டெசிஷன் அவரோட லைஃப்ல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய அன்னதானம் போட்டிருக்காரு, நிறைய பேரை வாழ வச்சிருக்காரு, சினிமால பல இயக்குநர்களை அறிமுகப்படுத்திருக்காரு, பல நடிகர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. இருந்த வரைக்கும் அவரால் முடிஞ்சது என்ன செய்யணுமோ எல்லாமே செஞ்சாரு. இருந்தாலும் அவர் செய்த தப்பு என்ன தெரியுங்களா, அவர் மேடைக்கு மேடை நான் படிக்கலன்றாரு. படிக்காததுதான் தப்பான்னு கேட்டீங்கன்னா, படிக்காதது என்னைக்குமே தப்பு இல்லை நண்பர்களே.
படிக்கலைனா கூட உலக அறிவு உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்க எங்க வேணாலும் போய் எப்படி வேணாலும் போய்ச்சிக்கலாம். ஆனா நான் படிக்கல அப்படின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை உங்களுக்கு இருக்கு பாத்தீங்களா, அந்த தாழ்வு மனப்பான்மை தான் உங்களை கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ பாய்சன் மாதிரி காலி பண்ணோம். இது எந்த அளவுக்கு இவரை கொண்டு போச்சுன்னு பாத்தீங்கன்னா, இவரு எல்லாரையும் அப்பட்டமா நம்புறாரு. நம்புறதுக்கு முக்கியமான காரணம் என்ன, என்கிட்ட படிப்பு இல்ல, அதனால என் எதிராளி அறிவாளியா தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி விஜயகாந்த் அவர்கள் தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டு இவரோட எல்லா பொறுப்பையும் இவர் கூட இருக்கிறவங்க கிட்ட பிரிச்சு கொடுத்துட்டு, நான் போய் மாடு மாதிரி வேலை செய்யறேன், நான் பணம் சம்பாரிச்சு உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்குறேன், நீங்க அதை கரெக்டா பங்கிட்டு என்னென்ன நல்லது பண்ணுமோ பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி மத்தவங்க கையில இவரோட பொறுப்பை கொடுத்துறதுதான் இவர் செய்த மிகப்பெரிய தப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன். இது மட்டும் இல்லாம அரசியல் மேடை, அதாவது அவர் அரசியலுக்கு வரது கொண்டு இவர் சொந்தமா டெசிஷன் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. இவர் சுத்தி இருக்கிறவங்க எடுக்கிற டெசிஷனுக்கு இவர் தலையாட்டுறது தான் அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது நம்மளுக்கு வயிற்று வலி வருதுன்னு வைங்களேன், டாக்டர் கிட்ட போனா அவங்க ஒரு மாத்திரை கொடுப்பாங்க, வீட்டுல இருக்கிற பாட்டி கிட்ட சொன்னா கசாயம் காய்ச்சி கொடுப்பாங்க, அம்மாட்ட சொன்னா மோர் வாங்கி குடின்னுவாங்க. ஆனா நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும் இந்த வயிற்று வலி நேற்று நைட்டு சாப்பிட்ட ஃப்ரைட் ரைஸும் சில்லி சிக்கனும்னு ஒரு நாள் வயிற்ற காய போட்டா வயிறு வலி தானா சரியாயிடும்ன்றது நம்மளுக்கே தெரியும். இருந்தாலும் இத்தனை பேர்கிட்ட போனா அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க உங்களுக்கு வைத்தியம் சொல்லுவாங்களே தவிர உங்களுக்கு என்ன பண்ணா சரியாகும்ன்றது யாருக்குமே தெரியாது உங்களை தவிர. சோ இந்த மாதிரி நம்மளுக்கு வயிற்று வலி இருந்தா நம்ம தானே பார்க்கணும். அதை விட்டு மற்றவங்க கிட்ட போனா நம்ம உடம்ப வச்சு என்னென்னலாம் கத்துக்கலான்றத அவங்கவுங்க கத்துப்பாங்க. இதே தான் விஜயகாந்த் அவர்களோட வாழ்க்கையிலேயே நடந்தது. இதனால நான் என்ன சொல்றேன்னா, வாழ்க்கையில எல்லாரும் சொல்றதையும் கேட்டுக்கோங்க, முடிவு எடுக்கிறது நீங்கள தான் இருக்கணும். அந்த ஐடியா சொல்றது அப்பா அம்மா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, தம்பியா இருந்தாலும் சரி, உங்களோட குழந்தைகளா இருந்தாலும் சரி, சொல்றது யார் வேணாலும் சொல்றோம், முடிவு எடுக்கிறது நீங்களா இருக்கணும். இந்த முடிவை நீங்க எடுக்கலனா உங்களோட முடிவை அடுத்தவங்க எடுத்து உங்களை காலி பண்றாங்கன்றதுதான் நம்ம விஜயகாந்த் அவர்களோட வாழ்க்கையில இருந்து கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாடம். சோ இந்த தவிர நீங்களும் செய்யாதீங்க. செஞ்சீங்கன்னா விஜயகாந்த் மாதிரி என்னதான் வள்ளலா இருந்தாலும் புதைக்கிறதுக்கு கவர்மெண்ட் இடம் கூட கொடுக்க மாட்டாங்க, உங்க சொந்த இடத்துல தான் உங்களை புதைக்கணுமே. சோ இதை சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. இது மாதிரி நிறைய சினிமா விஷயங்களை பேசணும்னா பார்க்கணும்னா சினிமா சீக்ரெட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. நன்றி.